ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த வார ராசி பலன் பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டயத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலை தேடிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான ஒரு விஷயத்தில் வந்து ஏற்பாடுலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எல்லாமே நாள் தள்ளி போயிட்டே இருந்தது. என்ன பண்ணலாம், ஒரு வேலைக்கு எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்ப்பா, அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு அமைய மாட்டேங்குது. ஒரு வீடு வாங்கலாங்கிற ஒரு முயற்சியில் சுற்றிட்டு இருந்தேன், அது எல்லாமே அமையாமல் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த குறைகள் எல்லாமே இந்த டயத்தில் எல்லாமே தீர்ந்துருங்க. ஏன்னா ராசி அதிபதி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இது மிக மிக சிறப்புங்க. உச்ச பலம் பெற்ற சூரிய பகவான் அரசு சம்பந்தமான வேலைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குங்க. அரசாங்க வேலைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து ஒரு தனியார் கம்பெனிகளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அங்கே வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்த்தவங்களும் சரி தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10ஓட 11 வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு அந்த டீமில் இருக்கிற உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே தேடி வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த சில விஷயங்கள், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற சில விஷயங்கள், பண வரவுகள், இது எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நாள் ஆகிட்டு சார், இதை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டு, இதை நீங்கள் வாங்கிக்கோங்க சார், மனசு கஷ்டப்படாமல் வாங்கிக்கோங்க சார், அப்படி சமாதானம் பண்ணியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பாக்யாதிபதி வந்து 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்த புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் எல்லாமே அமையுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 8ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராகு, புதன், செவ்வாய் இவங்க 3 பேருமே 8ஆம் இடத்துல இருந்து அவங்களுடைய 7ஆம் வரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. அப்போ 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. பாக்யாதிபதியினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. அப்போது அது மட்டும் இல்லைங்க, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, 3ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இவங்களுடைய 7ஆம் பார்வையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும். புதிய முயற்சிகள் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பக்கபலமாக வந்து உங்களுக்கு பல நண்பர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர், உங்களுடைய தந்தை, உங்களுடைய குரு, இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதமான விஷயத்தையும், எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி, யார் அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இதுவரை சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போது பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான். குரு பெயர்ச்சி நடக்க போகுது இப்போ, ஓகேங்களா. 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அப்போ தொழிலில் இருந்த சுணக்கம், தொழிலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகும். தொழிலில் இது வரைக்கும் இருந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள், அதாவது நம்ம ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அதே விஷயத்தை தான் வந்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னதை பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த டயத்தில் மாறும், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சுக்களுக்கு, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு வேலை பார்க்குறது அதுக்கு தானேங்க, இவர் தான் சொன்னார், இவர் தான் இதுமாரிலாம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சாதானங்க நம்ம சுற்றி ஒரு 10 பேர் வந்து நம்மளை மதிப்பாங்க. அந்த மதிப்பு மரியாதைகள் எல்லாமே இதுக்கப்புறம் உயரும் குரு பயிற்சிக்கு அப்புறம். அதே உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ராசிக்கு 3ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்திற்கு 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான், இவருமே பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சுக்கிர பகவான். அப்போது கார்மெண்ட்ஸ் கடை வச்சுருக்கவங்களுக்கு, ஜவுளி கடை வச்சுருக்கவங்களுக்கு, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜுவல்லரி கடை வச்சுருக்கவங்களுக்கு, சிம்மராசிக்காரங்க ஜுவல்லரி கடைலாம் வச்சுருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும்.
இது வரைக்கும் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. தொழிலில் வந்து ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னமோ வந்து ஐடியாக்களை எல்லாம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ தள்ளுபடி போடுறோம், இவ்வளோ இது போடுறோம். இது எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு வந்து லாபத்தை எதிர்பார்த்தானே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேருந்து வந்து எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேராமல் இருந்துகிட்டே இருக்குப்பான வந்து அந்த அந்த மனசு கஷ்டம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கோம். அது எல்லாமே இந்த டைத்தில் தீர்ந்து. ஏன்னா 3ஆம் அதிபதி தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிருக்காரு. அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான். பாக்கியங்கள் இந்த டயத்தில் கரெக்டாக கிடைக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஏன்னா ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பயிற்சியாகி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுதுங்க. அவருடைய 5ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சிக்கல்கள் இது மேலே நடந்துட்டு இருக்கும். அது எல்லாமே தீர்ந்துருங்க. ஏன்னா குரு பார்வை வந்து கேது மேலே பதிகிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு வந்து கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பேச்சில் குழப்பங்கள் இருந்தது எல்லாமே நீங்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல பதியுது. ஓகேங்களா? இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஒரு வீடு வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணலாம். குரு பார்வை கோடி நன்மை. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 7ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. இது மிக மிக சிறப்பு. 6ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. இது மிக மிக சிறப்புங்க. கடன்கள் குறையும். உடலில் இருக்கிற உடல் தொந்தரவுகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும். நம்ம யாரையும் எதிரின்னு நினைக்கலாங்க. நம்ம வேலையை நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பண்ணுற வேலையே வந்து அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணணும்னு வச்சுங்களேன், அங்கே வந்து அங்கே நம்மளுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். இது பக்கத்தில் நம்ம பார்த்துட்டு வந்து அவன் தேவையில்லாமல் வந்து நம்மளை எதிரியாக நினச்சிட்டு இருப்பான் இல்லைங்களா? அந்த எதிரியாக நினச்சிட்டு சில விஷயங்களை எல்லாம் பண்ணுவான். நம்ம வெளில வந்து பண்ண சில விஷயங்களை எல்லாம் பண்ணுவான். அவன் என்ன பண்ணாலும் சரிதான். இது வரைக்கும் வந்து அவன் பண்ண விஷயத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே இருந்திருக்கும். நமக்கே தெரியாது. அது இதுக்கப்புறமே வந்து அவன் அந்த ஆள் வந்து அதுமாரி பண்ணால் கூட நம்மளை எந்த விதமான விஷயங்களும் பாதிக்காது. அந்த ஆள் வந்து நம்முடைய பாதையில் குறுக்கிடாமல் தானாக விலகி ஓடி போயிடுவான். ஓகேங்களா? கடன்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு லோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இது வரைக்கும் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.